செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ. குடந்தை பெஸ்கியின் பாதையில் பயணிப்போம், பேரன்பின் நற்செய்தி பறைசாற்றுவோம். இயல் இசை நாடகம் துணையாக இறையன்பின் மொழியை உலகெங்கும் விதைத்திடுவோம். இறைவார்த்தை வாழ்வினில் ஒலிக்கட்டும், இதயமெல்லாம் நம்பிக்கை மலரட்டும். கலை வழியே கிறிஸ்துவின் அன்பினை காலமெல்லாம் மக்களிடம் கொண்டு செல்லுவோம். வீரமாமுனிவர் சென்ற வழியிலே விழுமிய தமிழை வளர்த்திடுவோம். இறைவார்த்தை இனிய மொழியாலே இதயங்கள் தோறும் விதைத்திடுவோம். இயல் இசை நாடக கலை வழியே இயேசுவின் அன்பை எடுத்துரைப்போம். பெஸ்கியின் பணியை தொடர்ந்திடவே பேரொளியாய் உலகில் ஒளிர்ந்துவோம். சமூகத்தை விழிப்பிலும் பக்கிலும் பாரம்பரிய மண்ணின் கலைகளிலும் இராமிய இசையின் இனிமையிலும் கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைப்போம். ஊடகங்கள் உண்மையின் தூதராக ஒவ்வொரு இல்லமும் ஒளி சேர்த்திட குடந்தை மறை மாவட்ட பணியிலே கலையின் சாட்சியாய் நிலைத்திருப்போம். குடந்தை பெஸ்கியின் பாதையில் பழைப்போம், பேரன்பின் நற்செய்தியும் பறைசாற்றுவோம். தமிழும் நற்செய்தியும் ஒன்றிணைந்து தலைமுறை தோறும் ஒளி பரப்புவோம். இறைவன் அன்பை வாழ்வால் சுமந்து இனிய கலைப்பணி தொடர்ந்திடுவோம். குடந்தை பெஸ்கி கலை தொடர்பகம் என்றும் புகழோடு உலகில் ஒளிந்திடுமே.
தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டின் பொதுக்காலம் 15வது ஞாயிறு திருப்பலிலே பங்கேற்க வந்திருக்கின்ற இறைமக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியிலே 4 விதமான நிலங்கள் பற்றியும் அதன் அடிப்படையிலே 4 விதமான மனித உள்ளங்களை பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இந்த 4 விதமான நிலங்கள் என்ன? விதைப்பவன் ஓமையிலே விதைப்பவன் விதைக்கு செல்கின்றான். விதைக்கின்ற பொழுது தெரியாமல் சில விதைகள் வெளியோரத்திலே விழுந்து விடுகின்றது. சில விதைகள் பாறை நிலத்தில் விழுந்து விடுகிறது. சில விதைகள் முட்செடிகள் நடுவிலே விழுந்து விடுகிறது. பல விதைகள் நல்ல நிலத்திலே விழுகின்றது. எனவே அந்த விதைப்பவன் நல்ல விதைகளை விதைக்கின்றான். விதைப்பவரும் நல்லவராக இருக்கின்றார். ஆனால் எந்த விதைப்பவரும் வேண்டுமென்றே அதை பாலை நிலத்திலோ அல்லது முட்செடிகள் நடுவிலோ அல்லது பாறைகள் நிறைந்த அந்த பகுதிகளை விதைக்குவது கிடையாது. அவை விதைக்கின்ற பொழுது தெரியாமல் அவை விழுந்து விடுகின்றது. இருப்பினும் அவை விழுந்த இடத்திற்கு ஏற்ப எவ்வாறு பலன் தருகின்றது என்பதனை இந்த ஊமை மூலமாக ஆண்டவர் இயேசு மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அவ்வாறு எடுத்து சொல்கின்ற பொழுது அவர் இறை மக்களுடைய உள்ளங்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்றார். இறை வார்த்தையானது மக்களிடத்திலே போதிக்கப்படுகின்றது. அவ்வாறு போதிக்கப்படுகின்ற பொழுது பல்வேறு உள்ளங்கள் கொண்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இறைவன் சொல்லுகின்ற இந்த 4 நிலங்கள், ஒன்று பாதை நிலம், அது மேலோட்டமான நிலம். பாதை நிலத்தில் நாம் பார்க்கிறோம், விதைகள் விழுகின்றன. அந்த விதைகள் அங்கே முளைக்கவில்லை, மாறாக வானத்து பறவைகள் அவற்றை கொத்தி தின்று விடுகின்றன. அல்லது சில மனிதர்கள் அங்கே செல்லுகின்ற பொழுது அவர்கள் கால்கள் பட்டு அவை மிதிப்படுகின்றன. அவை ஒருபோதும் அங்கே முளைக்கவே இல்லை. 2வது நிலம் வேரோட்டமானது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவை பாறை நிலத்தில் விழுகின்றது. அந்த பாறையின் மீதோ அல்லது பாறை இடுக்குகளிலோ சில மண் இருக்கலாம். எனவே அந்த மண்ணை கொண்டு அந்த விதையானது சிறிது முளைத்தேறுகின்றது, சிறிது வேர் விடுகின்றது. இது வேரோட்டமான நிலம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அடிமண் இல்லாததால் அந்த பாறைகள் எல்லாம் கடினமான பகுதியாக இருப்பதனால் அவை முழுவதுமாக வேரூன்ற முடியாமல் பாதியிலேயே காய்ந்து தீந்து பலன் கொடுக்காமல் அழிந்து போகின்றது. இது வேரோட்டமான நிலம். 3வது நிலம் முட்செடிகள் நடுவே விழுகின்ற நிலம், விதைகள். அது உயிரோட்டமான நிலம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் விதைக்கப்படுகின்ற அந்த விதைகள் அங்கே மற்ற முட்செடிகளோடு போட்டி போட்டுக்கொண்டு முளைக்க ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு முளைக்கின்ற பொழுது அவருக்கு உண்மையிலேயே அங்கே உயிர் இருப்பதை பார்க்கிறோம். அந்த மற்ற சூழ்நிலைகளோடு அது போராடி வருவதற்கு அங்கே இருக்கின்ற புதர்களும் முட்செடிகளும் விடுவதில்லை, அவற்றை அமுக்கி விடுகின்றது. எனவே அவற்றிற்கு உயிர் இருக்கிறது, வேறு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் முழுமையாக பலன் தர முடியாமல் இருக்கிறது. 4வது நிலத்தை பார்க்கிறோம், அது பலனோட்டம் உள்ள நிலம். அந்த நிலத்தில் விதைக்கப்படுகின்ற அந்த விதைகள் தான் 30, 60, 100 மடங்கு என பலன் தருவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மிக்க இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பல்வேறு விதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒன்று விவசாயிகள். அவர்கள் விவசாய நிலத்திலே பயிரிட்டார்கள் அல்லது திராட்சை தோட்டத்திலே பணி செய்தார். 2வது தொழிலாளர்கள், பல்வேறு தொழில் புரிந்தவர்கள். அதே போல் மீனவர்கள், மீன்பாட்டினால் உயிர் பிழைத்தவர்கள். அதே போல் அரசவையில் வேலை பார்த்தவர்கள், அரசாங்கத்திற்காக வேலை பார்த்தவர்கள் மற்றும் படை வீரர்கள், மேலும் அரசாங்கத்திற்கு வரி வசூலிப்பவர்கள். இவ்வாறு
பல்வேறு மனிதர்கள் மத்தியிலே இன்றைக்கு சொல்லப்படுகின்ற உவமை குறிப்பாக விவசாய மக்களை குறித்து அவர் சொல்லுகின்ற உவமையாக நாம் கருதலாம். எனவே இறைவார்த்தையானது இந்த 4 விதமான பண்பட்ட உள்ளங்களை கொண்ட மனிதர்களை குறிக்கிறது என்று அவர் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, முதல் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இறைவார்த்தையை கேட்கிறார்கள். இறைவார்த்தையை கேட்டு அதை அவர்கள் உள்ளத்திலே வேறொன்று விடாமல் அவர்கள் செய்து விடுகிறார்கள். கடின உள்ளம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற குணாதிசயம் படைத்த மனிதர்களை நாம் விவிலியத்திலே பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பார்வோன் மன்னன், அவரிடத்தில் மோயிசன் பல்வேறு விதமான விதங்களிலே எடுத்து சொல்லுகின்றார் இறை வார்த்தையை. இந்த இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து விடும் என்று ஆண்டவர் வேண்டுவதை மோயிசன் வழியாக எடுத்து சொல்லுகிறார். ஆனால் பார்வோன் மன்னன் கண்டிப்பாக அவருக்கு செவி சாய்க்கவில்லை. கடின உள்ளம் கொண்டவனாக இருக்கிறான். எனவே அவன் மக்களை விடுவிக்கவில்லை. இறுதியாக ஆண்டவருடைய கோபம் உண்மையில் வருகிறது. எனவே அவன் அழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதே போல மனிதர்கள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறார்கள். யார் அந்த மனிதர்கள்? பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள். இயேசுவின் போதனை அடியோடு அவர்கள் நிராகரித்தார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் இயேசுவை அவர்கள் மெஸ்ஸியாவாகவோ போதகராகவோ கடவுளின் மகனாகவோ ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவே இல்லை. அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். குறிப்பாக அவர் தன்னை பற்றிய நானே வானின்று இறங்கி வந்த உணவு, இதை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்ற ஒரு கருத்துரையை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இவருடைய பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று சொல்லுகின்ற அவர்கள், அவரோடு இருந்த சீடர்கள் பலர் அன்றே அவரை விட்டு விலகினர் என்பதை கூட நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்கிறோம். இவ்வாறு இந்த பாதை நிலத்தில் விழுந்த விதைகள் போல முற்றிலுமாக இறைவார்த்தை நிராகரித்த மனிதர்களை நாம் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். இது முதல் தரம். இரண்டாவதாக பாறை நிலத்திலே விழுந்த மனிதர்களைப் போல இருக்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம். சிறிது நேரம் அவர்கள் இறைவார்த்தையை கேட்கிறார்கள், அதன்படி வாழ ஆசைப்படுகிறார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆனால் சோதனைகள் வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த இறைவார்த்தையை மறந்துவிட்டு மீண்டுமாக பழையபடியே தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம், இஸ்ராயேல் மக்கள் தொடக்கத்தில் எகிப்திலிருந்து அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் காட்டிய கானான் தேசத்திற்கு அவர்கள் பயணிக்கின்ற பொழுது இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். இறைவனுக்கு அவ்வளவு நன்றி செலுத்தினார்கள். அவர்கள் இறைவன் இறைச்சியுமாக அல்லது தண்ணீராக பல்வேறு விதத்தில் அவர்கள் நெருப்பு தூணாக வழி நடத்தினார். அதற்கெல்லாம் நன்றி செலுத்தி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மோயிசன் ஆண்டவரோடு உடன் இருக்க மலைக்கு சென்ற உடனே எங்கள் அவர் வர காலம் தாழ்த்தவே இவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து இதுவரை தங்களை வழிநடத்தி வந்த கடவுளை மறந்துவிட்டு இவர்கள் எந்த ஒரு கடவுளை வணங்க ஆரம்பித்து விடுகிறார். எனவே வேரோட்டம் இல்லாத மனிதர்கள் இவ்வாறு நமது வாழ்விலும் இருக்கிறது. நாமும் பல சமயத்தில் ஆர்வ மிகுதியினால் ஆண்டவரை நோக்கி அணுகி வருகின்றோம். முதலிலே துவக்கத்திலே நன்றாக செயல்படுகின்றோம். பின்னதாக கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது நாம் வழி தவறி போவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் மூன்றாவது விதமான மனிதர்களை நாம் காண்கின்ற போது முட்செடிகள் நடுவிலே விழுந்த விதைகள். இந்த முட்செடியிலே விழுந்த விதைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? தொடக்கத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். முதலிலே இவர்கள் உலக ஆசையினால், குறிப்பாக பண ஆசை, பதவி ஆசை, இவற்றினால் நெருக்கடிக்கப்படுகிறார்கள். இந்த முட்செடிகள் போல இந்த பண ஆசை, பதவி ஆசை இவர்கள் நெறித்து விடுகின்றது. துவக்கத்திலே ஆபிரகாம், ஆதாம், ஏவாள் இவர்கள் இறைவனுடைய கட்டளையை கடைபிடித்து சிறப்பாக வழிநடந்தார்கள். அவ்வாறு வழிநடந்தவர்களுக்கு சாத்தான் ஆசை மூட்டுகிறான். நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி? இந்த கனியை தின்னுங்கள், ஆண்டவர்கள் உங்களுக்கு மறைத்த அந்த கனியை நீங்கள் தின்றால் கண்டிப்பாக நீங்கள் மீட்படையலாம் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுகின்றார்கள். துவக்கத்தில் இறைவார்த்தையை கேட்டு நடந்த அந்த ஆதாம், ஏவாள் மீண்டுமாக அந்த கீழ்ப்படியாமையால் அந்த பழத்தை தின்று சாத்தானுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இவ்வாறு இந்த ஆசை, நீங்கள் கடவுள் போல் ஆகிவிடுவீர்கள் என்ற ஆசையானது நிறுத்தி ஒன்றுமில்லாமல் செய்து விடுகின்றது. துவக்கத்தில் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு சிறப்பாக ஆட்சி புரிந்த, இறைவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட இஸ்ராயேலின் முதல் மன்னனாக இருந்த சவுல் இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக கடைபிடிக்காமல் போய் அவனுடைய அரசாட்சி அவனிடமிருந்து பிடுங்கப்படுகின்றது.
அதே போல் சாலமோன் அரசன் ஞானத்தோடு தனது வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அவனுக்கு மிகப்பெரும் ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. அந்த ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. அவ்வளவு தூரம் ஞானத்தோடு செயல்பட்ட அவன் பின்னதாக அவன் சிலை வழிபாட்டுக்கும் மற்ற பண ஆசைக்கும் மற்ற அந்நிய மனைவிகளை கொண்டிருந்ததனாலும் அவன் இறைவனால் தண்டிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதே போல் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஒரு செல்வந்தர் இறைவனிடத்தில் வருகிறான். ஐயா, நான் நிலைவாழ்வை பெற வேண்டும் என ஆசைப்படுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது கடவுளுடைய கட்டளையெல்லாம் கடைபிடி என்று சொல்லுகின்ற பொழுது அவன், நான் இவற்றையெல்லாம் செய்து வருகிறேனே என்று சொன்னார். ஆனால் இன்றும் ஒன்று உன்னிடத்திலே குறைவாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லுவார். அப்பொழுது என்ன என்று சொன்னால், உன்னிடத்திலே செல்வம் அதிகமாக இருக்கிறது, அதை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொன்னால் அவன் மிகுந்த வருத்தத்தோடு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த செல்வமானது அவனை முழுமையாக இறை வாழ்விலே அழைத்து செல்வதற்கு எவ்வளவு பெரும் தடையாக இருந்ததை நாம் காண முடிகின்றது. அதே போல் நான்காவது நிலம் பலனோட்டம் உள்ள நிலம், பலன் தரக்கூடிய நிலம். அந்த நிலத்தில் விழுந்த விதைகள் எவ்வாறு பலன் தருகின்ற என்பதனை நாம் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரை பார்க்க முடியும். துவக்கத்திலே ஆபிரகாம் இறை வார்த்தையை கேட்கின்றார். நான் காட்டுகின்ற கானான் தேசத்திற்கு செல் என்று சொல்லுகின்ற பொழுது தன் சொந்த நாட்டை விட்டு அவர் செல்லுகின்றார். இறைவன் அவனை மிகப்பெரிய அளவிலே உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். அதே போல் சாமுவேல் ஆலயத்திலே படுத்து உறங்குகின்ற பொழுது, இதோ அடியேன் ஆண்டவரே பேசும் இறை வார்த்தையை கேட்டு பதில் கொடுக்கிறார். எனவே 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இறைவன் அளிக்கின்ற பொழுதும் ஒரே பதிலை சொல்கிறார். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆலயத்திலே கூக்குரல் கேட்பதை கேட்ட அவர் உடனடியாக பதிலளிக்கிறார் என்று மிகப்பெரிய இறைவாக்கினராக அவர் கருதப்படுகிறார். அதே போல் எசேயா இறைவாக்கினர் இடத்துல இறைவாக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த மக்களை மீட்பதற்காக நான் யாரை அனுப்புவேன், இந்த மக்களை மீட்புக்காக நான் யாரை அனுப்ப முடியும் என்று ஏங்கி இறைவன் கூக்குரலிடுகின்ற பொழுது, இதோ என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன் என்று சொல்லி முன்வந்து இறைவாக்கு பணியை ஏற்றுக்கொள்வார் எசேயா. அதே போல் நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் பல்வேறு விதமான கதாபாத்திரங்கள். குறிப்பாக அன்னை மரியாளிடத்தில் இறைவார்த்தை வருகின்றது. இதோ நீ பரிசுத்தாவினால் கருவுற்று இறைவனை பெற்றெடுப்பாய் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இறைவார்த்தை அவளுக்கு முதலிலே பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் பின்னதாக அது நிறைவேறுகின்ற பொழுது ஒரு மீட்பரின் தாயாக, இன்றைக்கு அனைவரும் போற்றுகின்ற அன்னை மரியாவாக, அனைவருக்கும் இறைவனிடத்தில் பரிந்து பேசுகின்ற தாயாக திகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் பவுலடியார் இந்த மக்களை அழித்து கொள்ள வேண்டும், ஏனென்று சொன்னால் இயேசுவின் பெயரை சொல்லி இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி கங்கணம் குட்டி கொண்டு ஒவ்வொருவராக அழித்து கொண்டிருந்த அவரை உயிர்த்த ஆண்டவர் இயேசு தடுத்து ஆட்கொள்கின்றார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்கின்ற பொழுது அவர், ஆண்டவரே நீ யார் என்று கேட்பார். அப்பொழுது நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான் தான் என்று சொல்லி அவருக்கு அடையாளப்படுத்துகின்றவர் தொடர்ந்து தமது கருவியாக மாற்றிக்கொண்டு இன்றைக்கு புறவினத்தாரனுடைய அப்போஸ்தலனாக மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் புனித பீட்டர், அவர் தமது வாழ்விலே இயேசுவை மும்முறை மறுதலிக்கின்றார். இயேசுவின் முதன்மையான சீடராக கருதப்படுகின்ற அவர் இயேசுவை மும்முறை மறுதலிக்கின்றார். ஆனால் பின்னதாக இறைவார்த்தைக்கு சான்று பகராக தனது வாழ்வையே அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையிலே மரணிக்கின்ற அளவுக்கு கையளிக்கின்றார். அவர் யூதர்கள் அனைவருக்கும் இறைவார்த்தையை போதித்து இன்றைக்கு திருச்சபையின் தலைவராக இருக்கின்றார். எனவே இவ்வாறு நல்ல நிலத்தில் விளைந்த விதைகள் பல்வேறு விதமான பலனை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் 30, 60, 100 மடங்கு என பலன் கொடுக்கின்றார்கள். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இன்று இறைவார்த்தை கேட்கின்றோம். நாம் எந்த நிலத்தில் இருக்கின்றோம்? இந்த விதையானது எந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்து நாம் பலன் கொடுக்க போகிறோம்? நாம் பாதையோர நிலமா, அல்லது பாறை நிலமா, அல்லது முச்செடிகள் நடுவில் இருந்த நிலமா, அல்லது நல்ல நிலமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் பலன் கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் இறைவனுடைய ஆசி நம் மீது தங்கும். அனைவரையும் எல்லாமுள்ள இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இறுதியாக ஒரு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த இறைவா,
உமது திருவார்த்தை எங்கள் இதயத்தில் விழும் நல்ல விதையாக இருக்க அருள்தாரும். எங்கள் இதயத்தின் கடினத்தன்மை, உலகப்பற்றுதல், சோம்பல், நம்பிக்கையின்மை ஆகியவற்றை நீக்கி நல்ல நலமாக மாற்றும். உமது வார்த்தையை கேட்பதற்கு மட்டுமல்ல, அதை வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்கும் அருளை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கை 30, 60, 100 மடங்கு நற்செயல்களின் கனிகளை தந்து உமது மகிமையும் பிறருக்கு ஆசீர்வாதத்தையும் அளிக்கச் செய்தருளும். இதனை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.